الله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக எழுந்து நின்றால் சொல்லுவாங்கல்ல, தகரம் கூட தங்கமாக மாறும், தவளை கூட சிங்கமாக மாறும். அது நிச்சயமாக இருக்குது. ஏன்டா அவங்க தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படி. யார் சார்பாக எந்திரிச்சு நிற்கிறாங்கங்கிறதான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 3 முழம் தான் இருந்தாங்க. சையீதுல் குஃபாரை வெட்டி போட்டாங்க. அவங்க இருந்தது உயரம் அவ்வளவுதான். ஆனால் ரசூலுல்லாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நின்றாங்க. அல்லாஹ் அந்த வல்லமையை கொடுக்குறான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பல்வேறு ஆதாரங்களை தொகுத்து எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி அழகான மொழியில் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்து அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு நீண்ட நெடுகால ஒரு பொக்கிஷம். அது எனக்கு முன்னால் பேசின அதுத்து மரெல்லாம் சொன்னான், அவனுக்கு ஒளிஞ்சு போயிட்டானுங்க. செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான் இப்போ பேசுறது. இருந்தாலும் இன்னும் பாம்புகள்லாம் வரும். அதுக்கு ஒரு தடுப்பாக இந்த நூல் அமையும். இப்போ இருக்கிறவன்லாம் முடிஞ்சு கதை. அவன்லாம் நான் கூட இப்போ காலையோட அதிர்த்திட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லா இடத்துல 2 துவா செய்தேன். ஒன்று, இந்த அண்ணனுடைய அந்தரங்க வெளியே வர்றதுக்கு முன்னால் அவனுக்கு மவுத் வரக்கூடாது. இல்லாட்ட அவனை பெரிய இமாமாக்கி கொடுப்பானுங்க. நம்மளோட பெரிய கோரி கட்டிடுவானுங்க. நமக்குத்தான் கோரி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவானுங்களே தவிர எல்லா வேலையும் செய்வானுங்க. 2வது சொன்னேன், அந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னால எங்களுக்கு மவுத்து வரக்கூடாது. எல்லாம் நடத்தி காட்டிட்டான் அல்ஹம்துலில்லாஹ். அதனால அவர் எழுதின நூல் இப்போ அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை எழுதியிருந்தா படித்து பார்த்து திருந்தட்டும். இல்லை நரகம்தான் கதின்னு இருந்தால் அவன் படிக்கவும் மாட்டான், திருந்தவும் மாட்டான். வீட்டுக்குள்ளேயே இருந்து மௌத்தா போவான். ஆனால் ஒரு கால் பின்னால் இருக்கக்கூடியவங்க ஒரு நேர்வழி பெறணும், நல்ல வழி தெரியணும்னு சொன்னால் அதுக்குள்ளார வாய்ப்பை முஸ்தபா மஸ்லஹி மௌலவி அவர்கள் அமைத்து கொடுத்துருக்குறாங்க. மிகவும் சந்தோஷமாக உண்மையிலேயே என் நூலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவதற்கு வெளிப்பாடாக அமைவது 3 செயல்கள். ரசூலுல்லாவை பிரியப்படுறோம், மஹப்பத் வைக்கிறோம், எல்லாரும் சொல்லணும். அது இல்லாமல் ஈமானே இல்லை. மிம்மஷரின் ஹுப்புஹும் தீனும் வபுதுஹும் குஃபுரும் வமுன். ஒரு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்ங்கிற அரசன் தவாபு சுற்றிக்கிட்டே காபாவை போய் முத்தமிட போயிருக்கிறான். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் கூடிய பனு உமையாக்களுடைய அரசர்களில் ஒருத்தன். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் வாழ்ந்த காலம். ஹஜ்ரத் அலியுடைய பேரனுடைய மகன் சொல்லுங்க, ஜைனுல் ஆபிதீன் பேர். அவர் பேரும் அலி தான். ஜைனுல் ஆபிதீன் பட்ட பேர். அந்த காலத்தில் இந்த ஹிஷாம்ங்கிற மன்னர் தவாபு சுத்திக்கிட்டே போய் காபாவுடைய அந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை முத்தப்பட போனால் கூட்டம்லாம் சேர்ந்து வெளியே தள்ளிருச்சு. இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா? பக்கத்தில் போய் முத்தமிட நானும் எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஒரு தடவை கூட முத்தம் இல்லை. அப்படி ஸ்டெயிலாக கையை காட்டி முத்தம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். உள்ளே போனால் திரும்பி வர முடியாது போல இருக்கு, அப்படி கூட்டம். போயிட்டு ஒரு தடவை ஒருத்தன் கழுத்தில் காலை வச்சு ஏறினான். அதோடு முடிஞ்சிச்சு. பக்கத்திலேயே போகக்கூடாது. நம்ம ஃபிக்ஹ் சட்டத்தில் இதுக்குத்தான் எனக்குத்தான் இந்த சட்டமே எழுதியிருக்கிறான்னு வந்துட்டு வெளியே. அப்போ அந்த காலத்தில் அரசனாக இருந்தான்னா, ஆண்டியாக இருந்தானா, ஹாஜிகள் யாராக இருந்தான்னா அவனுடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தான் பார்ப்பாங்க. மன்னர் உள்ள போக வெளியே தள்ள, உள்ள போக வெளியே தள்ள, சோர்ந்து போய் வந்து உட்காந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பக்கீரி மாதிரி ஒருத்தர் வந்தார், சாதாரண உடையில வர்றார். வந்த உடனே அத்தனை மக்கள் அப்படியே விலகி போயிட்டாங்க. இவர் தன்னந்தனியா ராஜா மாதிரி போய் முத்தம் குஞ்சிட்டு அப்படியே தவாஃப்ல போறார். அது யாரு? ஹஜ்ரத் அலியுடைய பேரப்பிள்ளைகள் ஒருத்தர், ஜைனுல் ஆபிதீன்.
பனு உமையா பனு அப்பாசியா தான் யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலம், அது எதிராக நடந்த காலம். இவன் மன்னர் விட ஒரு கொள்கை ரீதியே எதிரி. இவனை வெளியே தள்ளி உட்கார வச்சுட்டாங்க மக்கள். அவர் ஹஜ்ரத் அலியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ராஜா மாதிரி உள்ள போய் முத்தம் முடிஞ்சிட்டு போறாங்க. யாரோ ஒரு ஆள் தெரியாதவன் மன்னர்கிட்ட போய் பக்கத்துல போய், அவன் பார்த்தா பக்கீர் மாதிரி இருக்கிறாரு, அவர் உள்ள விட்டுறானு, உங்களை வெளியே தள்ளிட்டாங்களே, அந்த ஆளு யாருன்னு கேட்டான். இவனுக்கு நல்லா தெரியும் அரசனுக்கு அவன் யாருன்ட்டு, அவங்க யாருன்ட்டு. அவன் சொன்னானா எனக்கு தெரியல, ஏன்னா மறைச்சாகணும், அது அலியுடைய குடும்பத்தார்கள், மறைக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு கவிஞன் உட்கார்ந்துருந்தான், ஃபரஸ்தக்குங்கக்கூடிய பெரிய கவிஞன். அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, உனக்கு பார்க்க தெரியல யாருண்டு. ஒரு நீண்ட கவி, சொல்ல நேரமும் இல்லை, நீண்ட கவியை பார்க்கிறார். அதுல ஒரு வாசகம் தான் இது, மிம் மஷரின் ஹுப்புஹும் தீனுன் வ புகுதுஹும் குஃப்ருன். இது எந்த கூட்டம் தெரியுமா? தெரியாது, நான் சொல்றேன். நீ இது என்ன, இவங்களை மஹப்பத்து வைக்கிறதுக்கு பேர் தான்டா தீனுண்டா. தீனுக்கு பெரிய அதிகமா தாரீஃப் பார்க்க வேண்டியதில்லை, விளக்கம் பார்க்க வேண்டியதில்லை. இவங்க மேல மஹப்பத் இருக்குதா, ரசூலுல்லா ரசூலுல்லா சார்ந்த குடும்பத்து மேல மஹப்பத் இருந்தா தீன் இருக்குன்னு அர்த்தம். அவன் மேல கோபம் இருக்குது இவங்க கூட்டத்து மேலண்டா, அதுக்கு பேர் தான்டா குஃபுருண்டா. விரும்பினால் தீன், வெறுத்தால் குஃபுர். அல்லாஹு அக்பர். அவங்களை நெருங்கி இருந்தா பாதுகாப்பு. நீண்ட கவியர். ஹதப்னு ஃபாத்திமத இன் குன்த ஜாஹிலஹு பிஜத்திஹி அன்பியாஉல்லாஹி கத் குதிமு. சொன்னாரு, இவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா? ஃபாத்திமா வழித்தோன்றல். இவங்க நானாவை வச்சு நன்னாவை வச்சு தான் நபிமாருடைய வருகைவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கண்டு ஒரு இடி எடுத்துட்டு போன வரலாற்றில் எழுதுறாங்க. ஹஜ்ரத் ஸைனுல்லாப்தீனுக்கு சந்தோஷம். அரசரை எதிர்த்து சாதாரண ஒரு கவிஞன் கூட்டத்தில் நின்று அடிச்சுட்டு போறான. வீட்டுக்கு போய் 12,000 திர்ஹம் கொடுத்து விட்டாங்க ஃபரஸ்தக்குடைய கவிஞனுக்கு. ஃபரஸ்தக்கு சொன்னாராம், இந்த காசுக்கு நான் புகழல, எங்க நபிக்காக வேண்டி புகழ்ந்தேன், எங்க நபிக்காக வேண்டி புகழ்ந்தேன், இதை வாங்க மாட்டேன். அவரும் அலியுடைய ரசூலுல்லாவுடைய பேரப்பிள்ளையில, நாங்களும் எப்படி தெரியுமா, கொடுத்ததை நாங்களும் வாங்க மாட்டோம், நீ வாங்கித்தான் ஆகணும், நாங்க வழங்கியதை திரும்ப பெறக்கூடிய கூட்டம் இல்லைன்னாங்க. அருமை சகோதரர்களே, இதுதான் நபிமார்களுடைய அந்த ரசூலுல்லாவை மஹப்பத்து செய்வதனுடைய வெளிப்பாடுகள் 3. முதலாவது என்ன? நபி மாதிரி செயல்பாடு இருக்கணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். செயல்பாடு நபி சொன்னாங்களா வாழ்க்கையில கொண்டு வரணும். இதாத், இத்திபா. அதை செய்துட்டோம்னா உண்மையிலேயே ரசூலுல்லாவை மஹப்பத்து வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து தன்னை போல வரும். நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுங்கள். அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் நபிய. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், படைத்தவன் மீது உங்களுக்கு பிரியம் இருக்குமேயானால், அதற்கு அடையாளம் என்னை பின்பற்றுறது தான். அப்படி பின்பற்றிட்டா நீங்கள் அல்லாஹுவை விரும்பினவர்களாக ஆவீர்கள்னு சொல்லல, அல்லாஹ் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அல்லாஹ்வை விரும்பி ரசூலை புகழ்ந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை விரும்பினவங்களாக நீங்க ஆயிருவீங்கன்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? யுஹிப்புகுமுல்லாஹ். அப்ப அதனுடைய வெளிப்பாடாக நபியுடைய செயல்பாடுகளை நம்முடைய செயல்பாடுல கொண்டு வரணும். இது முதலாவது. சஹாபாக்கள் இருந்தாங்க, நபியை விரும்பினாங்க. இப்படித்தான் சஹாபாக்கள்ல அதிக கால வயோதிக காலத்தில் வயோதிகம் வரைக்கும் இருந்தவங்க அதில் சல்மான் ஃபாரிசி, அதற்கு மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் தெரியும், பொதுமக்களுக்கு சொல்றேன். ஒரு ரிவாயத்துப்படி அவங்க வயசு 250. குறைந்த ரிவாயத்து அது. கூடுன ரிவாயத்து 350 இருக்குது. 7 பாதிரிகள்கிட்ட இருந்துட்டு வந்தவர், 7 பாதிரிகள் தலையை போடுற வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. இங்கேயும் வந்து ரசூலுல்லா இறந்து, அபூபக்கர் இறந்து, உமர் இறந்து, உஸ்மான் இறக்குற வரைக்கும் இருந்தார். நீண்ட நெடிய வயதை பெற்றவங்க.
உயர்ந்த சஹாபி. மவுத்து நேரம் வந்துச்சு, வரலாற்றில் வருது, அழுதாங்க. பக்கத்து இருந்தவங்கெல்லாம் எதுக்கு அழுகிறீங்க, வயசு பார்த்தாது நான், ஏன்னா 350 வயசு வரைக்கும் இருந்துட்டு அழுகிறா. அவர் சொன்னாராம், மவுத்தை பார்த்துன்னு பயப்படல, எங்க நபியை நான் சரியா பின்பற்றலே. நபி காபத்துல்லாவுடைய வளையத்தை கையில பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நீ வழிபோக்கம் மாதிரி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சொத்து சேர்க்காத, ஒரு சாதாரண பராரியா இருந்து வாழ்க்கையை கடத்துன்னு எங்களுக்கு நசீகத்து பண்ணாங்க. நான் அதை செயல்படுத்த முடியலையே, சேர்த்து வச்சுட்டே சொத்துன்னு அழுதாங்க. சொத்து எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? வரலாற்றில் எழுதுறாங்க, மொத்த விலை போட்டா 25 திர்ஹம். ஒரு பழைய பெட்டு, ஒரு கூஜா, இந்த மாதிரி ஒரு சில பொருள் விலை போட்ட அவர் சொல்ற, இது கூட நான் வச்சிருந்திருக்க கூடாது. இதுதான் நபியுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் கூடிய அக்கறை. அவருக்கு மாச சம்பளம் 6000 திர்ஹம் இருந்திருக்குது, கவர்னரா இருந்தவர். அத்தனையும் அல்லாஹ்வுடைய வழியில செலவழிச்சிருக்கிறார். ஆனா இது வந்த உடனே, இதுதான் நபியுடைய மஹபத்துங்க. எங்க நபி சொன்னாங்களே, நான் அதை செயல்படுத்தலையே, இறுதி நிலையில இப்படி 25 திர்ஹத்தை சேர்த்து வச்சுட்டேனே. இது இதாத். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுடைய வழிமுறை, அவங்க மீது வைத்திருந்ததுடைய மஹபத்துடைய முதல் வெளிப்பாடு இது. வரலாற்றில் வருது, ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பி ஒரு சஹாபி. இந்த சஹாபியை வச்சுதான் இந்த பாங்கு சொல்றோம் பாருங்க, இது வழக்கில் வந்துச்சு. வரலாற்று ஹதீஸுடைய கிரந்தங்கள் படித்த ஆலிம்களுக்கு நல்லா தெரியும். அவர் தான் கனவுல பார்த்தாரு, மலக்க பார்த்தாரு, அவங்க கனவுல பாங்க சொல்லி காட்டினாங்க. அதை ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பி, நபி எப்படி ஜனங்களை எல்லாம் தொழுகைக்கு கூப்பிடுறது, பள்ளியாசல கூப்பிடுறதுன்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க. சில பேர் பெல் அடிக்கலான்னாங்க, அடாம யஹூதி செய்கிறான்ப்பான்னாங்க, கிறிஸ்தவன் செய்கிறான்ப்பான், நெருப்பு அவன் மஜூசி செய்கிறான், இப்படி பல பேர் பல இது சொல்ல ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதே கவலையில் பிரிஞ்சு போனாங்க. அந்த ராத்திரியில் கனவு இந்த சஹாபி பார்க்குறாரு. வரலாற்றில் எழுதுறாங்க, ஹதீஸுடைய கிரந்தங்கள் பூரா நிறைஞ்சு நிற்குது. ஒரு ஆளு நம்ம குச்சியை தூக்கிட்டு போறாரு. இவர் என்னத்துக்குப்பா எனக்கு விற்கிறியான்னு கேட்கிறாரு கனவுல. எதுக்குப்பா கேட்கிற? இல்லை மக்களை தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம்னு பார்க்கிறேன்னு. கனவுல வந்த மலக்கு சொன்னாரு, இதோட நல்ல வழியை சொல்லி தட்டுமான்னார். சொல்லுங்க, அதுக்கு தானே இருக்கிறோன்னா. இப்போ அவருக்கு பாங்க முழுமையா சொல்லி காட்டினாரு, காமத்தை முழுமையா சொல்லி காட்டினார். காலையில ஓடி ரசூலுல்லாஹ்ட்ட முதல் தகவல் அவர் தான் கொடுத்தார். நாயகமே கனவுல பார்த்தேன் இப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியமான கனவு. உடனே சொன்னாங்க, ஹஜ்ரத் பிலாலை நிப்பாட்டி நீ சொல்லு, அவர் சொல்லுவார், பாங்க சொல்லுவார். இவருடைய சத்தம், பிலாலுடைய சத்தம் உயர்ந்த சத்தமா இருந்துச்சு. அவரை சொல்லி ஆக பாங்கு செயல்பாட்டில் வந்தது இந்த சஹாபியை வச்சுதான். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்தி ரப்பிஹி. சஹாபாக்கள் மொத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்து பாடுனாங்கன்னு வருது. ஒன்னல்ல ரெண்டல்ல, 47 பைத்துக்கள் பாடி இருக்கிறாங்க ஒரே மஜ்லிஸ்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவங்களுக்கு துஆவும் செய்தாங்க. இது நபியை பத்தி நபிக்கு முன்னால் அவங்களே பிரஸ்தாபிச்சாங்க, புகழ்களை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இப்ப நபியை பத்தி புகழ்ந்து சொல்றது நபியுடைய அந்த மஹப்பத்துக்கு வெளிப்பாடு ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா. நம்ம ஊர்ல சுபான மௌலித் எழுதுனாங்க. அதுல ஹஜ்ரத் கூட ஜமாலியத்து சொன்னாங்க, திறமைக்கு அது மொழிதில் வரக்கூடியது. பிஹி தபாஹல் ஜமாலு வ மின்ஹு தம்மல் கமால். அது தமிழ் மொழிபெயர்ப்பு அதற்கு செஞ்சாங்க. அத்தனை அளவுக்கு அதுல புகழப்பட்டிருக்குது சுபான மௌலிதில். மிம்மாயி ஸம்ஸம் கான வஸ்லு சுதூரிஹி வலி ஸம்ஸம் ஷரஃபுல் ஜஸீமு பிமுஸ்னதி. அவர் மௌலிதில் ஒரு அடி. எனக்கு அதிகமாக பாடம் இல்லை, எல்லாம் பாடமான ஆலிம்கள்லாம் இருக்கிறீங்க. நான் பார்த்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொன்றையும் லைச்சு பார்த்துருக்கிறேன், விரும்பி பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் அரபி இலக்கியம் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஓதி கொடுத்தேன். இலக்கியத்தில் எவ்வளவு திறமை இருக்குதுங்க. அன்னைக்கு நபியுடைய உள்ளம் கழுவப்படாட்டினா அந்த ஜம்சமுக்கு ஒரு பொருள் இல்லைன்னு
அல்லாஹ் மிம்மாஇ ஸம்ஸம கான வஸ்லு சுதூரிஹி வலி ஸம்ஸம ஷரஃபுல் ஜஸீமு பிமுஸ்னதி. இப்படி அழகா சொன்னாங்க. அக்னஸ்ஸமா மஜ்துனா வஜுதுதுனா வைன்னா லனர்ஜு ஃபௌக ذلك மظஹரா. அழகான ஒரு கவி. பலகனா ஸமா மஜ்துனா வஜுதுதுனா வைன்னா லனர்ஜு ஃபௌக ذلك மظஹரா. ரசூலுல்லாஹ் முன்னால உட்கார்ந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிக்கிறாரு, நான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி நடக்கிறேன். அவங்க ஹிதாயத்தை கொண்டு வந்தாங்க. வழிகட்டு கிடந்த எங்களை வழி நடத்துறதுக்கு வந்தவங்களை நான் பின்பற்றிட்டேன். அவங்க வழி காட்டினது மட்டுமல்ல, வயதுலு கிதாபன், எந்த மாதிரி அவங்க கிதாபை எங்களுக்கு ஓதி காட்டினாங்கன்னு சொன்னா, கல் மஜர்ரதி நய்யிரா, நட்சத்திரங்களின் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தா எவ்வளவு ஒளி வருமோ அந்த மாதிரி ஒளி எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நட்சத்திர கூட்டம் மஜர்ரத், அது ஒளிமிக்க நட்சத்திர கூட்டங்களை போன்று எங்களுக்கு குர்ஆனுடைய வழிகளை எங்களுக்கு ஓதி காட்டினாங்க. சொல்லிட்டு நபியுடைய வழிகாட்டுதல், குர்ஆனுடைய வெளிப்பாடு, இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா? நாங்க எங்கேயோ போயிட்டோம். அவர் சொல்றாரு, பலகன ஸமா, நாங்க வானத்தையே தொட்டுட்டோம். மஜ்துனா வஜுதுதுனா, எங்களுடைய நசீபு தொட்டுருச்சு வானத்தை. எங்களுடைய பாக்கியம் போய் சேர்ந்துருச்சேங்க. எங்க பாக்கியம் வானத்தையே போய் தொட்டுட்டோம். பலகன ஸமா மஜ்துனா வஜுதுதுனா வைன்னா லனர்ஜு ஃபௌக ذلك மظஹரா. அதுக்கும் மேல போகணும்னு நாங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வானத்தை போய் தொட்டுட்டோம், அதுக்கும் மேல போகணும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இல ஐனயா பாலைலா, வானத்தை தொட்டதுலப்பா, அதுக்கு மேல எங்க போக போறேன்? அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு லயிச்சு கேட்கிறாங்கன்னு பாருங்க. அதுல டவுட் வந்தோன்னு சொல்றாங்க, வானத்துக்கு மேலையும் போக போறதா சொல்றீங்களே, எதிர்பார்த்திருக்கிறதாக. இல ஐனயா பாலைலா, எங்க போக போறீங்க? அவர் சொன்னார், அழகா நாயகமே, நீங்க தானே சொன்னீங்க வானத்துக்கு அப்பால ஜன்னத்து இருக்குண்டு, ஜன்னத்துக்கே போக போறேன். காலை இலல் ஜன்னா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார், அஜல் இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா போவப்பா, கண்டிப்பா போவப்பா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இருந்து ஒரு நீள படிக்கிறார். அதுக்கு பொருளை சொல்லணும்னா நேரம் இல்லை, படிச்சோன்னா. அப்ப அதே எப்படி மஸ்லஹி ஹஜ்ரத் சொல்லி காட்டினாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் சொன்னாங்க, அஜத்த லா யஃதுலுல்லாஹு ஃபாக்க. ரொம்ப நல்ல கவி படிச்சப்பா, அழகா படிச்சு காட்டினீங்க, ரொம்ப படிச்சீங்க, உங்களுடைய பற்கள் உதிராமல் இருக்கட்டும். இது சொன்னாரு. ஹஜ்ரத் சொன்னாங்க, பற்கள் இருந்தா தான் அழகு. அதுவும் அதுதான். இன்னொன்னு அதுக்கு மஜாசியான அர்த்தம் என்னன்னு சொன்னா, உன்னுடைய வாய்மை குறையாமல் இருக்கட்டும் அர்த்தம். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. உன் பல்லு போகாம இருக்கட்டும்னா உன் வாய்மை அப்படியே இருக்கட்டும். நீ சொல்லக்கூடிய இலக்கிய நயம் அது என்றைக்கும் குறையாமல் இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் கொடுத்த துவா அது. ரெண்டு விதமான அர்த்தம் வைக்கலாம். நேரடி அர்த்தம் பல்லு விழுகாம இருக்கட்டும், மறைமுக அர்த்தம் உங்களுடைய வாய்மல் குறையாமல் இருக்கட்டும். மவுத்து வரைக்கும் வாய்மை குறையல அவருக்கு. அதே மாதிரி மவுத்து வரைக்கும் அவருக்கு பல்லே விழுகல. வரலாற்று எழுதுறாங்க 240 வயசு வரைக்கும் ஹயாத்தா இருந்தார். வரலாற்றுல சுத்தமா எழுதுறாங்க, மா சக்கத்த மின்னு சின்னும் வக்கான அஹ்ஸன சின்னன் கல் அஸ்பில் முன்னல். ஹதீஸ்ல வர வரலாற்று எழுதுறாங்க. அப்படியே அந்த பனிக்கட்டி மாதிரி அழகா அந்த பல்லு இருந்துச்சு, கடைசி வரைக்கும் அவர் இருந்தான்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இருந்து புகழுதல் என்பது சுப்ஹான மௌலிதுல வரல, நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால இருந்து போடப்பட்டுச்சு. அபூ தாலிப் எப்போ புகழ்ந்தார்? ஆரம்ப காலகட்டத்தில் புகழ்ந்ததையும் வருது. இங்க புகாரில வருது, அபியது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜிஹி சிமானுல் யதாமா வ இஸ்மத்துல் ஆராமிலி. யார் புகழ்ந்தது? அவனுடைய சாச்சா சின்னவாப்பா அபூ தாலிப் புகழ்ந்தது, அப்பாஸ் புகழ்ந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க மஹப்பத்து மனசுல இருக்கிறதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மன் அஹப்ப ஷைஅன்
அக்ஸரம் மின் திக்ரி. அந்த திக்ரா அதனுடைய சொல்ல அதிகமாக புகழ்ந்துக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு அழகான புகழுரைகள் பாருங்க. பார்க்குறோமா இல்லையா? இப்போ அழகா அவங்க கவி படித்தாங்களோ, பேர் என்ன, எவ்வளவு அதில் அழகு இருந்துச்சு. ஒவ்வொரு கவியும் ஒரு தத்துவத்தோட ஆரம்பிச்சு அவர்களே மிக அழகாக. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்துடைய முதலாவது அவங்களை பின்பற்றி நடக்கிறது, ஃபாலோ செய்யறது, அவங்களோட ஒன்றி, அதாவது வேறுபாடு இன்றி இணைந்து விடுவது, ஒன்றி விடுவது. ரெண்டாவது அவர்களுடைய புகழுரைகளை எடுத்து சொல்லுவது. இது இருந்தால் நபியுடைய உண்மையிலே இவர் விரும்பக்கூடியவர்கள் அர்த்தம். நபியை புகழவே இல்லை, சும்மா இருந்துட்டோம், வேற எவனையும் போல ஆரம்பிச்சிருவான். நீங்க பாருங்களேன், வேற யாராவது போல ஆரம்பிச்சிருவான், அது ஏழா உடம்பாய் போயிடும். மஹப்பத் இருந்தால் அதை செய்வோமுங்க. ஒருத்தன் மேல மஹப்பத் இருக்குது, அவனை ஒருத்தன் திட்டுறானா என்ன செய்வான்? மனசு வித்தியாசப்பட்டுருச்சு. மஹப்பத்துடைய பார்வை இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி பார்வை தான். மஹப்பத் இல்லாத வெறுப்புடைய பார்வை இருக்குமானா அதனுடைய பார்வை வேற தான். நான் பல இடத்துல சொல்லியும் கூட இருக்க. ஒரு தடவை கேபிஎன்ல பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். வந்தபோது இது ஸ்லீப்பர் கோச், தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். உள்ள படுத்திருந்தேன். இடையில 3 மணிக்கு எனக்கு பீஷாக்கு வந்துருச்சு, 1க்கு வந்துருச்சு, யூரியனுக்கு போகணுன்ட்டு. எல்லாம் இருட்டெல்லாம் அடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. நான் மெதுவாக தடுமாறி டிரைவருடைய கேபினுக்கு வந்தேன். வந்து சிரமப்பட்டு திறந்து நின்றேன். டிரைவர் என்ன தொலைதான தெரியல, திரும்பி பார்த்துட்டு ஸ்டேரிங்கை விட்டுட்டான். பாபா பாபான்னு உளர ஆரம்பிச்சான். நல்ல வேலை நடுக்காட்டில் இருந்து 120ல் வண்டி போய்கிட்டு இருக்குது. வயக்காட்டுக்குள்ள விட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு, பாய் நீ பாயா பேயான்னா, இப்படியா பாய் வெள்ள விளையாண்டு வந்திருக்கிறது? பாய் ஒரு கணச்சிட்டு வரக்கூடாதா பாய்? மூதேவி நீ இப்படி பயப்படுவன்னு எனக்கு தெரியும். அப்ப வெள்ள விளையாண்டு அழகா போற்றப்படுவதும் இருக்கு, பேயா காக்கிறதும் இருக்குது. அப்ப இது என்கிட்ட குறை இல்லை, அந்த மூதேவிட்ட குறை. அப்ப எந்த குறைய உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ யோசனை என்ன செய்ய முடியும்? மஹப்பத்துடைய ஐனுர் ரிதா அன் குல்லி ஐபின் கலீலத்துன் வலாக்கின் ஐன சஹதி துபுதில் மசாவியா. அரபி கவிஞன் சொல்றான், விருப்பத்தோட பார்த்தா குறைகள்லாம் நல்லதா தெரியும்டா, வெறுப்பா பாத்தியாக்கும் எல்லாம் இருக்கிற குறையும் கொஞ்சம் எடுத்து விட்டு காட்டும். அப்ப பார்வை விருப்பமா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மஹப்பத் இருந்தால், அந்த குடும்பத்தார் சஹாபாக்கள் மேல மஹப்பத் இருந்தால், அங்கே ஏதாவது வெளிரங்கமா பார்த்து கேள்வி வந்தா கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், அந்த கேள்வியை சரியாக்கணும். எதிராக வரக்கூடியதை கூட அது சரியாக்கி பார்க்கணும். அது மஹப்பத்துக்குன்னு அர்த்தம். இருக்கிறதெல்லாம் சேர்த்து இந்த ஹதீஸ் சரியில்லை, இது புகாரில வந்தாலும் பொய். இப்போ ஹஸரத் புகாரி முஸ்லிம்லாம் சொன்னாங்க, அவன் ஒரே வார்த்தை சொல்லி போடுவான், அவன் கருத்துக்கு வரலையா பொய்யுமா ஹதீஸ. இப்படி கூட்டாது. அதனால மஹப்பத்து இருக்குமே, ஆனா நிச்சயமா அவங்க செய்யக்கூடிய ஒரு சாதாரண வெளிரங்கத்தில் பார்க்கறதுக்கு குறையா தெரிஞ்சது கூட அதை நிறைவாக காட்டுவாங்க. ஒரு 4 நாளைக்கு முதல் ஒரு ஃபேஸ்புக்கில் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த காதியானிகளுடைய பிரச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்ல வர்றது எதுக்குன்னு சொன்னா, அவனு கூட தப்பா முகப்பத்து வச்சுக்கிட்டு தப்புக்கு கூட நல்ல அர்த்தம் கொடுக்குறான் அவரு. அப்புறம் கடைசியில் அவன் வந்து தன்னை நபின்னு சொல்லிட்டான். இவன் நபின்னு சொல்றதுக்கு முன்னால அடிச்சு விட்டாங்க. அதே வித்தியாசம். இன்னும் சொல்ல வேண்டியது கொஞ்சம் மறிச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு முன்னால் அவன் போய் வம்புல போய் மாட்டி ஏன்னா ஒன்று இடம் பண்ணிட்டு ஆகி போச்சுன்னு வைங்கிறேன். அதே குலாம் முஹம்மது காதியானி என்ன செஞ்சானோ அத்தனை வேலையும் அண்ணன் செஞ்சான். அத்தனை வேலையும் ஆரம்பத்து கிறிஸ்தவர்களோட விவாதம், முஸ்லிம்களுடைய சுன்னத் ஜமாத்துடைய விவாதம், சாதாரண விஷயங்களை கூட பெருசாக்கிக்கிட்டு இவனோட அப்பன் குலாம் முஹம்மது காதியானி பயங்கரமான புக்குகள், இவ்வளவு பெரிய புக்குகள் எழுதியிருக்கிறான். இவன் என்னமோ சின்ன சின்னதாக போட்டு காசு வாங்கியிருக்கிறான். அவனுடைய இது வேலை வேற. அப்போ அவன் வந்து தன்னை இதெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் நானும் நபியா அனுப்பப்பட்டிருக்கேன்ட்டான். ரசூலுல்லாவை மறுக்கலை. ரசூலுல்லா இருந்தாங்க, அவங்களுடைய நிழலாக நான் வந்திருக்கிறேன். நபியுடைய நிழல் நபியா அவர். நிஜ நபி இவர் நிழல் நபின்னு புதுசாக வார்த்தைகளை போட்டு அவன் பேச ஆரம்பிச்சான். அவன் சொன்ன எந்த முன்னறிவிப்பும் சரியாகலை. ஒரு பொம்பளையை கட்டுவேன், அந்த பொம்பளையை போய் பெண்ணு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறான். அந்த பொம்பளைக்கு இவன் வண்டை வளம் தெரிஞ்சு போச்சு. குலாம் முஹம்மது காதியானுடைய உன்னை கட்ட மாட்டேன்ட்டான். இவன் ஒன்று சொல்லிட்டான், ரப்பு எனக்கு வஹி அனுப்பிச்சிட்டான், அந்த பொண்ணை கட்டாமல் அவளுக்கும் மௌத்து வராது எனக்கும் மௌத்து வராதுன்ட்டு வஹி வந்துருச்சான். கடைசியில் அவள் ஹயாத்தில் இருக்கிற வரைக்கும் இவனை கட்டலை.
அவன் முன்னறிவிப்பு என்னாச்சு, இந்த மாதிரி ஏராளமான ஏடா குடும்பத்தை சொல்லியிருக்கிறான் கிறுக்க மாதிரி. அவன் ஒன்று வார்த்தை சொல்லியிருக்கிறான், என்னுடைய மவுத்து இந்த 4 நாளைக்கு முன்னால் நடந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அதில் அவன் சொல்லும்போது சொல்கிறான், குலாம் அஹமது காதியானி சொன்னாரே, என்னுடைய மரணம் ஒன்று மக்காவில் நடக்கும் அல்லது மதீனாவில் நடக்கும். அவன் சொல்லியிருக்கிறான். அவர் மௌத்தாகிறது எங்கே மௌத்தாவாராம், ஒன்று மக்காவில் அல்லது இப்படி சொல்லியிருக்கிறாங்களே. ஆனால் அவர் மக்காவிலையும் மௌத்தாகல, மதீனாவிலையும் மௌத்தாகல, காதியானில் தானே மௌத்தாக இருக்கிறான், பஞ்சாபில் தானே செத்து போயிருக்கிறான். அப்போது நபியுடைய முன்னறிவிப்பு சரியா இல்லையேன்னு எவ்வளோ ஒருத்தர் கேட்குறான். பாருங்க, அவனை ஈமான் பண்ண பயிலுக அந்த ஜெர்சி மாடு மாதிரி இருக்கிற அந்த மாடு உட்காந்துக்கிட்டு பேசுது, பதில் சொல்கிறான். எனக்கு நமக்கு கூட இந்த கேள்வி வரத்தானே செய்யும். மக்காவில் இறந்தான்னு சொல்கிறான், மதீனாவில் இருந்தானே, மக்காவில் இறக்கலையடா, இங்கேயில் இறந்துருக்கிறான், இந்தியாவில் பஞ்சாபில் இருந்து காதியானில் பிடிச்சி அடைக்கிருக்கானுங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இந்தப்பா இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் ரோடு எங்கேயும் போகாது, ரோடு எங்கேதான் இருக்கும், ரோட்டில் இருக்கவன் தான் போவேன் அவன் சொல்கிறான். நதி ஓடுதுன்னு சொன்னால் நதி ஓடாது, நதியில் தண்ணி ஓடும். சிலதுக்கு அர்த்தத்தை நேரடியாக வைக்கக்கூடாது, அதுக்கு தொடர்புடைய அர்த்தத்தை தான் வைக்கணும். எப்படி பதில் சொல்கிறானுங்க பாருங்க, தொடர்புடைய அர்த்தத்தை தான் வைக்கணும். நதி ஓடாது, ஓடிடுச்சா நதி இருக்கக்கூடாது, இங்கே நதியில் தண்ணி ஓடும். அதே மாதிரி தெருவு, இந்த ரோடு எங்கே போகுதுன்னா ரோடு எங்கேயும் போகாது, அது அங்கேயே தான் இருக்கும், ரோட்டில் போகிறவன் தான் எங்கேயாவது போவான். அது தொடர்புடைய அர்த்தத்தை வைக்கிறது மாதிரி இங்கேயும் எங்க நபி, அவங்க நபியா குலாம் அஹமது, அவருடைய தொடர்புடைய அர்த்தத்தை வச்சாரு. என்னடான்னு கேட்டா, இறக்குற நேரத்தில் இவர் இறக்குற ஊரு மக்கா மாதிரி இருக்குமா அல்லது மதீனா மாதிரி இருக்குமா? மதீனா மக்காவோட என்ன ஆச்சு, பலமான ஆட்சி, ரசூலுல்லாஹ் ஃபத்ஹ் மக்கா, மக்காவை வெற்றி கொண்டு ஜெயித்து வந்தாங்க. மதீனாவில் ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க வந்தாங்க, அங்கே அடக்குமுறையால் வந்தாங்க, இங்கே ஆதார அடிப்படையில் வந்தாங்க. அந்த மாதிரி குலாம் அஹமது இறக்குற நேரத்தில் அந்த காதியானிங்கிறது மக்கா மாதிரி இருக்கும் அல்லது மதீனா மாதிரி இருக்கும், இது தொடர்பான அர்த்தம் தான் வைக்கணுமே தவிர நேரடி அர்த்தம் வைக்கக்கூடாது. எப்படி சமாளிக்கிறான் பாருங்க. ஏன்னா அவனை காப்பாற்றணும், அவன் மேலே மஹப்பத் இருக்குது, அவனை நம்புறான், நம்பும்போது இதுக்கு சொல்கிறான். அப்போ சில சம்மந்தப்பட்ட ஆளு ஏன்ட்டையும் கேட்டான், இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்ட்டு. இப்போ அவன் சமாளிக்கிறானே, இது அரபியில் மஜாஜ முர்சல்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான், மஜாஜ முர்சலுங்கிறான். அவன் மஜாஜ முர்சல் இலக்கியத்தில் உண்டான இஸ்தியாரா, மஜாஜில் மஜாஜ முர்சல், இந்த தொடர்புடைய அர்த்தம் தான் வைக்கணும்னு சொன்னான். என்னை கேட்ட போது சொன்னேன், அப்போ நான் இனிமேல் நான் சொல்ல போகிறேன், நான் அமெரிக்காவில் பிறந்தேன், என் பொண்டாட்டி லண்டனில் பிறந்தா, எங்கள் மாமனார் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்தான். என்னடா அந்த ஊரில் மாதிரி இருந்தாங்க, இங்கே சொல்லிட்டு போகலாம்லடான்னு. என்னை இது விதண்டாவாதம், அவன் சொன்ன மட்டும் நல்ல வாதமாட்டேன். இப்போ நான் சொல்ல வர்றது சகோதரர்களே, ஒருத்தர் மேலே பிரியம் வந்துருச்சுன்னா வெளிரங்கத்தில் தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி என்னைக்கும் ஒரு தப்பான நிகழ்வு நடந்தது இல்லையே, சத்தியம் தானே நடந்துச்சு, வாழ்க்கை பூரா நல்லது தானே செஞ்சாங்க, எதுவுமே சத்தியத்துக்கு அப்பாற்பட்டு போகலையே, அதுக்கே நீ தப்பா அர்த்தம் கொடுக்குற. அர்த்தகஃபாருல் கத்தாயா என்னடா தப்பா போச்சு, இருக்கிறத ஏன் கெடுக்கிற? காரணம் உன்கிட்ட மஹப்பத் இல்லை, மனசுல அதனுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி வெளிப்படுது, உனக்கு மஹப்பத் இல்லை, ரசூலுல்லாஹ் பத்தி உண்டான மரியாதை இல்லை, அதற்கு எதிர்ப்பான ஏதோ கூலி வாங்கிக்கிட்டு பேசுற கூட்டமா தான் உங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக அருமை சகோதரர்களே, ரொம்ப ஒரு அழகான முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ். 510 பக்கங்கள்ல இவர் இவ்வளவுக்கு அவர் செய்திருக்கிறார்னு சொன்னா ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சப்போர்ட்டா நின்று எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த வாதங்களை கேட்டு அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக, வரலாற்று அத்தாட்சி பூர்வத்தோட அதற்கு பதில் சொல்லக்கூடியதுங்கிறது இது ஒரு மகத்தான காரியம், ரொம்பவும் உண்மையான காரியம், ரொம்பவும் பெரிய ஒரு நன்மைக்குரிய காரியம். அதை மௌலானா செஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து உங்களையும் பார்த்து இதில் ஒரு சில கருத்துக்களையும் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சம்பந்தப்பட்ட விழா குழுவினருக்கு, கூட்டத்தை நடத்தக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு புகழுக்கும் நிச்சயமாக நன்மை இருக்குது. அதை கொண்டு இந்த மார்க்கம் உறுதிபடும்ங்கிறத நம்ம இறுதி வரைக்கும் நம்பணும். அது லைலாவை மஜ்னூன் ரொம்ப விரும்பினான், வரலாற்றில் பார்க்கலாம்.
அவன் பேர் கைஸ் இப்னு மலூஹ். ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் இருந்தான், ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில். லைலாவை ரொம்ப விரும்பினான். அந்த விரும்பினதை அவன் இறுதி வரைக்கும் விடலை, கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான், கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். நான் கூட 92 ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் அந்த காபத்துல்லாவுடைய இதை, அந்த ரவுதா ஷெரீஃபில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாவுடைய மெம்பரை அப்படி தொட்டு பார்த்து முத்தம் கொஞ்சினேன். அப்போ அங்கே அவனுக்கு நிப்பானுகளை ஒருத்தங்க, அவன் சொன்னான், என்ன தொட்டு பார்க்குற, இது சோறுப்பா, இது மண்ணுப்பானா. பெரிய தத்துவமாக சொன்னான், இது சோறு இது மண்ணுன்னா. அப்போ எனக்கு அந்த அமுர்ரு அலா ஜிதாரி தியாரி லைலா உகப்பிலுதல் ஜிதாரவதல் ஜிதாராம் வமா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்பி வலக்கின் ஹுப்பு மன் சகன தியாரா. இந்த கவியை படிச்சு காட்டினேன். அவன் மஜ்னூனு லைலாவுடைய வீட்டு பக்கம் போய் இந்த சோறு அந்த சோறுலாம் முத்தம் குஞ்சிக்கிட்டே இருந்தானா. எவனா கேட்டானே, ஏடா சோத்தை போய் முத்தம் குஞ்சிடான்னு கேட்டதுக்கு, சுவத்து மேல பிரியம் இல்லடா, இந்த சுவத்துக்குள்ள இருக்கிறாளே அவ மேல பிரியம்டா. அது மாதிரி நான் சொன்னேன், இந்த ரவுதா மேல பிரியம் இல்லப்பா, இந்த மதில் மேல அல்ல, இந்த மதில்ல யாரு கை பட்டுச்சோ அவர் மேல இருக்கிற பிரியம், இந்த மதில்ல யாரு உட்கார்ந்தாங்களோ அவங்க மேல இருந்த பிரியம். இதுதான் எங்க முன்னோர்கள் காட்டிய வழி, எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழி. நான் ஒன்றும் புதுமையா செய்யல. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க, ரெஃபரன்ஸோட உங்களுக்கு காட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மெம்பரை கையால தொட்டு முகத்துல தடவி முத்தம் குஞ்சி வந்தாங்க. இது எதை காட்டினாங்க? அவங்களுக்கு தெரியலையே சோறுன்ட்டு, மதுன்னு தெரியலையா? மஹப்பத்து இருக்குமே, ஆனா அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்போம். அவனுடைய ஹஜ்ரத் சொல்லி காட்டினாங்க. துணியை கழுவி குடிச்சாங்க, முடிய கழுவி குடிச்சாங்க, மஹப்பத் இருந்ததுனால. சஹாபாக்கள் செஞ்சாங்க, நீயும் நானும் செய்யல, சஹாபாக்கள் செஞ்சாங்க, இதை வேலையை செஞ்சாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் பெரிய இமாம், ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல மிக அதிகமான ஹதீஸ்களை தொகுத்து கொடுத்துக்கூடிய சுரண்டது. அவங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடிய வாங்கி கழுவி குடிச்சிருக்கிறாங்க, துணியை வாங்கி கழுவி குடிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டுமல்ல, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அம்பிஜானியாவுடைய துணியை வாங்கி உடுத்தி அதில் கழுவி குடிச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழி. ஒருத்தர் மேல பிரியம் இருக்கும்னா அவரோட நிற்காது, அவருடைய பிள்ளைகளோட பிரிய வரும், அவர் பயன்படுத்துகிற பொருளோட பிரிய வரும், அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு, இன்னைக்கும் இருக்குதா இல்லைங்களாங்க. திப்பு சுல்தான் பயன்படுத்திய வாளுன்னா எவ்வளவு கௌரவமா வச்சிருக்கிறான், எவ்வளவு வச்சிருக்கிறான், அதை கொண்டு போய் எக்ஸிபிஷன்ல வைக்கிறானா இல்லையா? இப்ப மஹப்பத் ஏன் வருது? அவன் மேல மஹப்பத் இருந்தா அவங்க பயன்படுத்தின பொருள் பூரா வேலையும் மஹப்பத் இருக்கும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம விரும்புறான்னு சொன்னா, நபியுடைய குடும்பத்தாரா இருந்தாலும் மஹப்பத் வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய பொருள்களோ இடங்களோ இருக்குமே, ஆனா கண்ணியத்துடைய பார்வையோடு பார்க்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உண்மையாக விரும்பக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுக்கு சார்பாக ஆதரவாக யாரெல்லாம் எப்படியெல்லாம் முயற்சி செய்வார்களோ அவருடைய வாழ்க்கையில வளத்தையும் பலத்தையும் நிறைவாக அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து, வாய்ப்பளித்தவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அற்புதமான